பழனி அடிவாரத்தில் உள்ள தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.40 ஏக்கர் நிலம் கடந்த ஜூலை 6ஆம் தேதி தனிநபர்கள் இருவரின் பெயர்களில் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு இந்த சம்பவம் நடந்துள்ளதால் தாவேகா அரசு மீதும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மீதும் எதிர்க்கட்சிகள் கடும் அதிருப்தியையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகின்றன. இதற்கிடையே கோவில் சொத்து பாதுகாப்பு மற்றும் வழக்கின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தை சிறப்பு பிரிவான சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து இந்த மோசடி தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கைப்பற்றி சிபிசிஐடி போலீசார் தங்களது விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் இது சில தீய சக்திகளின் வேலை என அமைச்சர் ரமேஷ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் பழனி அடிவாரம் அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான நிலத்தை தங்கள் பெயருக்கு பத்திரப்பதிவு செய்ய வேண்டி கடந்த ஏப்ரல் மாதம் சில தனிநபர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே இந்த நிலம் தொடர்பாக உள்ள வழக்குகளை மறைத்து தக்காரை வழக்கில் சேர்க்காமல் தனி நீதிபதியிடம் பெற்ற உத்தரவுக்கு எதிராக கடந்த ஜூன் 30 அன்று அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள் மடம் சார்பில் பழனி திருக்கோவில் இணை ஆணையர் மூலம் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தோம். மேலும் இந்த மடத்தின் நிலத்தை யாருக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று இந்த வழக்குகளை மேற்கோள் காட்டி கடந்த ஜூலை 2ஆம் தேதி அன்று பழனி திருக்கோவில் இணை ஆணையர் மூலம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கும் கடிதம் எழுதப்பட்டது. இந்த சூழலில் கடந்த ஜூலை 6ஆம் தேதி அன்று நீதிமன்ற வழக்கு மற்றும் இணை ஆணையர் கடிதத்தையும் பரிசீலனை செய்யாமல் நிலம் தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட தகவல் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் மற்றும் சார் பதிவாளர் ஆகியோர் மீது வழக்கு பதியப்பட்டு துறை ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு குற்றவியல் விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரித்ததில் மடத்தின் நிலமானது முறைகேடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு நீதியரசர்கள் உறுதி செய்து பத்திரப்பதிவை ரத்து செய்துள்ளனர். மேலும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அரசின் மீதும் என் மீதும் சில தீய சக்திகள் எப்படியெல்லாம் பொய்க்கதைகளை பரப்ப முயற்சித்தாலும் அதையெல்லாம் தாண்டி உண்மையை நிலைநாட்டி திருக்கோவில் நிலங்களை பாதுகாப்பதில் முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு என்றும் உறுதியாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. இது நம்ம ஃபேமிலி.